மக்களின் உரிமையை காத்திட தொகுதி மறுவரையறை தேவையில்லை என்ற தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற முதலமைச்சர் விஜய் தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் திட்டமிட்டபடி மாலை 3 மணிக்கு தொகுதி மறுவரையறைக்கான தமிழக எம்பிக்கள் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் 39 மக்களவை எம்பிக்கள் மற்றும் 18 மாநிலங்களவை எம்பிக்கள் என 57 எம்பிக்கள் உள்ள நிலையில் ப. சிதம்பரம், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட 11 காங்கிரஸ் எம்பிக்களும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த தலா 2 எம்பிக்களும், திருமாவளவன் உள்ளிட்ட 2 விசிக எம்பிக்கள், மதிமுகவின் துரை வைகோ, IUMLின் நவாஸ்கனி உள்ளிட்ட 19 எம்பிக்கள் பங்கேற்றனர். அமெரிக்காவில் உள்ளதால் கமலஹாசனும் கட்சியின் வேறு பணி காரணமாக காங்கிரசின் சுதாவும் பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் திமுக எம்பிக்கள் 30 பேர், அதிமுகவின் 4 எம்பிக்கள், பாமகவின் அன்புமணி, தேமுதிகவின் சுதீஷ் என 36 எம்பிக்கள் அரசு கூட்டிய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்த கூட்ட விவரம் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட செய்தியில், மக்கள் தொகையை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதிக்கப்படாமல் காப்பது குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போதுள்ள 543 மக்களவை உறுப்பினர்கள் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை நிலைநிறுத்திட கூட்டத்தில் அனைவரும் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாத்திட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசின் தனி தீர்மானம் நிறைவேற்றிட ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டீலிமிட்டேஷன் தமிழகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் 543 தமிழக தேவை இருக்கும். 39லும் எந்த மாற்றம் தேவையில்லை. ஏன்னா எந்த தரப்பிலும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வரவில்லை. எதுக்கு நீங்க டீலிமிட்டேஷன் பண்றீங்க? இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? 50% கூட்டுவோம், 60% கூட்டுவோம் ஆஃபர். இந்த ஆஃபர் கதையெல்லாம் ஆரம்பிச்சு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜக. இந்த ஆஃபரில் ஏமாந்துடாமல் இருக்கணும். ஆஃபரில் ஏமாந்த கட்சிகள் வரலாற்றில் என்றைக்கும் மறக்கப்பட மாட்டாது. மிகப்பெரிய அளவில் RSSம் பாஜகவும் செய்கின்ற சதி. இந்த சதியில ஏமாந்துடக்கூடாது. ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிற ஒரு வேலையே கிடையாது. டீலிமிட்டேஷனே பெரிய கிமிக்கு. தமிழக அரசு நடத்திய தொகுதி மறுவரையறை கூட்டமே தேவையற்றது என்றும், எட்டப்பர்கள் என்ற ராகுல் காந்தியின் சூசக குற்றச்சாட்டிற்கும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதிலளித்துள்ளார். இதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு யார் அந்த கூட்டத்திற்கு பின்னணியிலே இருக்கிறார்கள், யார் இவர்களை இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள், அது யார் எட்டப்பர்கள் யார் எட்டப்பர்கள் இல்லைன்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் யார் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத பார்த்து மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால யார் எட்டப்பர்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் முதுகில் குத்தியவர்கள், யார் நேர்மையாக மக்களோடு அரசியல் செய்கிறார்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வரப்படும் நிலையில் திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்த்தாலும் இடதுசாரிகள் விசிக ஆதரவுடன் அதில் ஆளும் தாவேக அரசு வெற்றி பெறும் சூழல் உள்ளது. அதே நேரத்தில் SP வேலுமணி உள்ளிட்ட அதிமுக அதிருப்தி MLAக்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தொடர்வது 1 நிமிட செய்திகள். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல பெருங்கடத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெடுத்து வாங்கியது. திருமணி, வல்லம், ஆலப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வேடங்கி நல்லூர், திருப்பாச்சூர், புல்லரம்பாக்கம், பூண்டி, பீமன்தோப்பு, புன்னப்பாக்கம், ஈக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது.
தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் நாளை மறுநாள் முதல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல் நாளை முதல் 12ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும், ஆனால் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வழிபாடு நடத்தினார். மகாராஷ்டிராவிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்த அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஹெலிகாப்டரில் சென்ற அமித்ஷா அண்ணாமலையார் கோயிலில் வழிபாடு நடத்தினார். கோயிலில் இருந்து வெளியே வந்தபோது அங்கிருந்தவர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார். பின்னர் கிரிவல பாதையில் உள்ள ரமண மகரிஷி ஆசிரமத்தில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டார். இதனையடுத்து சாலை மார்க்கமாக புதுச்சேரி சென்ற அமித்ஷாவுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் வரவேற்பளித்தனர். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அவர்களுக்கு அக்கட்சியில் பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்கி அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தாவேகாவில் புதுக்கோட்டை மாவட்ட அமைப்புச் செயலாளராக சி விஜயபாஸ்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கரூர் மாவட்ட அமைப்புச் செயலாளராக எம்.ஆர். விஜயபாஸ்கர், தென்காசி மாவட்ட அமைப்புச் செயலாளராக இசக்கி சுப்பையா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று மரகதம் குமரவேல், எம்.ஆர். விஜயபாஸ்கர், ராஜகோபால், ஜாகீர் உசேன், குமார், யுவராஜ், தினகரன், கே. மணிகண்டன், ஆர்.எஸ். மணிகண்டன், அருள்ராஜ் மற்றும் சாமுவேல் ராஜ் ஆகிய 11 பேரை துணை பொதுச் செயலாளராகவும் நியமித்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த ஜூலை மாதம் 3,28,000 மின்சார வாகனங்கள் விற்பனையாகி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தேவை அதிகரிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு மின்சார வாகன பயன்பாட்டை மத்திய, மாநில அரசுகள் ஊக்குவித்து வருகின்றன. இந்த சூழலில் கடந்த ஆண்டில் ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த ஜூலை மாதத்தில் மின்சார வாகனங்களின் விற்பனை 66% அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 1,97,294 மின்சார வாகனங்கள் விற்கப்பட்ட நிலையில் கடந்த மாதத்தில் 3,27,901 மின்சார வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. மின்சார இருசக்கர வாகனங்களின் விற்பனை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியது. இதற்கு முக்கிய காரணம் என ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதாவது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 1,08,516 மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனையான நிலையில் கடந்த மாதம் 88.32% வளர்ச்சியை எட்டி 2,04,362 மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. அதேபோல 83.13% வளர்ச்சியுடன் 32,928 மின்சார கார்களும், 25.3% வளர்ச்சியுடன் 87,055 மின்சார 3 சக்கர வாகனங்களும், 168.6% வளர்ச்சியுடன் 3,556 கனரக மின்சார வாகனங்களும் விற்பனையாகியுள்ளன. பழனி முருகன் கோயில் நில மோசடி வழக்கில் கைதானவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் திண்டுக்கல் மாவட்டம் மானூர் கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் 65 வயதான அன்வர்தீன் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் 7ஆம் தேதி இரவு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறை அதிகாரிகளிடம் விசாரணை
விசாரணை நடத்திய நிலையில் மதுரை மாவட்ட 1வது விரைவு நீதிமன்ற நீதிபதி ராஜபிரபு முன்னிலையிலும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகரைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவக் குழு மேற்பார்வையிலும் உடற்கூறாய்வு நடைபெற்றது. பின்னர் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்வர்தீன் மரணத்தில் சந்தேகமில்லை என்று அவருடன் பணியாற்றியவர் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் நேரடிய பாடி பார்த்துட்டோம். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லைங்க சார். எந்த காயங்கள் எதுவும் இல்லை. அவரோட மரணத்தில் சந்தேகம் எதுவும் இல்லைங்க சார். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயற்கை மருந்து தெரியுதுங்க. இதற்கிடையே அன்வர்தீன் பக்கவாதம் மற்றும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சிறை கண்காணிப்பாளர் கூறியுள்ளார். எனினும் உடல் கூராய்வு அறிக்கை வந்த பிறகே முழு விவரம் தெரியவரும். மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளுக்கான இசைப் போட்டி அனைவரையும் கவர்ந்தது. முதலமைச்சர் ச. ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு முஸ்லம்பட்டி அருகே குளத்துப்பட்டி கிராமத்தில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளுக்குள் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 32 அமைப்பாளர்கள் பங்கேற்றனர். இரைச்சல் இல்லாத துல்லியமான ஒலி அமைப்பு என்கிற அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளை மீட்டெடுக்க இதுபோன்ற போட்டிகளை நடத்துவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தெளிவாகவும் சத்தமாகவும் சுத்தமாகவும் யாரு போறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்தி இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறோம். 2 நாட்கள் திட்டமிடப்பட்ட போட்டி 2வது நாளாக இன்றும் நடைபெறவுள்ளது. வார விடுமுறையை ஒட்டி முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் கடைகட்டி வரும் நிலையில் குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மக்கள் குவிந்தனர். மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ரசித்து குடித்தனர். மதுரையிலேருந்து வந்திருக்கோம். நல்லா செம்மையா எல்லாருமே குடும்பமாக செம்மையாக குளித்தோம். உண்மையிலே தண்ணி ஆர்ப்பரிச்சு கூட்டுது. ஃபேமிலியாக எல்லா பேரும் வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். பனிமூட்டம், சாரல் மழை என மாறி மாறி நிலவும் காலநிலையை அனுபவித்தும் பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, தூண்பாறை, பைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இயற்கை அழகினை கண்டு ரசித்து வருகின்றனர். போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்தாலும் காத்திருந்து சுற்றுலா தலங்களை மக்கள் கண்டுகளித்து செல்கின்றனர். நம் நாட்டு இளைஞர் ஒருவரால் உருவாக்கப்பட்டுள்ள பறக்கும் வாகனம்தான் இது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதில் கொஞ்சம் கூடுதல் மாற்றங்களை செய்து உத்தராகண்ட் மாநிலத்தின் அல்மோரா நகரை சேர்ந்த ரவி டாம்டா தன்னுடைய நீண்ட கால கனவிற்கு உயிர் கொடுத்துள்ளார். சிங்கிள் சீட்டர் பறக்கும் வாகனமான இது பேட்டரியில் இயங்கக்கூடியது. ஹாப்பிடா ஸ்கை பிரைவேட் லிமிடெட் என்னும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய ரவி டாம்டா உத்தராகண்ட் மலைப்பாங்கான மாநிலம் என்பதால் 40 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு 1.5 மணி நேரம் ஆவதாகவும் அவசர காலங்களில் சிரமத்தை தவிர்க்கவே இந்த வாகனத்தை பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து தயாரித்ததாகவும் கூறியுள்ளார். இதில் மலைப்பகுதியில் அந்த 40 கிலோமீட்டர் தொலைவை 10 அல்லது 15 நிமிடங்களுக்குள் அடைய முடிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஹாப்பிடா ஸ்கைநெக்ஸ் என்னும் இந்த பறக்கு வாகனத்தின் பேட்டரியின் விவரம், தொடர்ந்து பறக்கக்கூடிய கால அளவு உள்ளிட்ட விவரங்கள் வெளியிடப்படவில்லை. பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து பாகிஸ்தான் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் நீடிக்கும் பதற்றம் காரணமாக பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோலிய பொருட்களுக்கான வரியை அதிகரித்தது. குறிப்பாக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பில் 7ஆக இருந்த வரி 80ஆக அதிகரிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜமாத்-இ-இஸ்லாமி என்ற மத அடிப்படையிலான அரசியல் கட்சி நாடு முழுவதும் போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தது. கராச்சியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாகூரிலும் ஆயிரக்கணக்கானோர் கூடி பெட்ரோல் மீதான கூடுதல் வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். உலகத்தரத்தில் உணவை பரிமாறுவதாக கருதப்படும் ஸ்டார் ஹோட்டல்களில் கெட்டுப்போன பொருட்களை வைத்து உணவு தயாரிக்கப்படுவது பெங்களூரு நகரில் அம்மாநில அரசு நடத்திய சோதனையில் அம்பலமாகியுள்ளது.
நட்சத்திர ஹோட்டல்களில் சாப்பிட வேண்டும் என்பது உணவு பிரியர்கள் மட்டுமின்றி பலருடைய ஆசையாக இருக்கும். நட்சத்திர ஹோட்டல்களில் சர்வதேச சமையல் கலைஞர்களாலும் தரமான பொருட்களாலும் உணவு வகைகள் தயாரிக்கப்படும் என்ற எண்ணமே அதற்கு காரணம். ஆனால் நாம் நினைப்பதற்கு மாறாகவும் நடக்கும் என்பதை பெங்களூருவில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் கர்நாடக மாநில உணவு பாதுகாப்புத்துறை நடத்திய அதிரடி சோதனை அம்பலப்படுத்தியுள்ளது. நட்சத்திர உணவகங்களில் உணவு தரம் மோசமாக உள்ளதாக வந்த தகவல்களை அடுத்து 30 தனிப்படைகளை அமைத்த கர்நாடக உணவு பாதுகாப்புத்துறை தாஜ் யஷ்வந்த்பூர், ரேடிசன் ப்ளூ, விவாந்தா ஒயிட்ஃபீல்ட், 4 சீசன்ஸ், ஷாங்க்ரிலா மற்றும் லலித் அசோக் உள்ளிட்ட 5 மற்றும் 3 நட்சத்திர ஹோட்டல்களின் சமையல் அறைகளிலும் உணவு கிடங்குகளிலும் அதிரடி சோதனை மேற்கொண்டது. இந்த சோதனையை சற்றும் எதிர்பாராத நட்சத்திர ஹோட்டல்கள் தடுமாறி போயின. இது நாள் வரை கெட்டுப்போன உணவுப் பொருட்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறி வந்த குட்டு வெளிப்பட்டதால் கூனி குறுகி போயின. பால் முதல் காய்கறிகள் வரையிலான சைவ உணவுகள் மட்டுமன்றி மீன், ஆட்டிறைச்சி மற்றும் கோழி இறைச்சி உள்ளிட்ட அசைவ உணவுப் பொருட்களும் கெட்டுப்போன நிலையில் பரிமாறப்பட்ட அதிர்ச்சி தகவல் ஆய்வின் மூலம் தெரிய வந்தது. காய்கறிகளில் பூஞ்சை வளர்ந்த நிலையில் அப்படியே சமைத்து பரிமாறியதும் அம்பலமாகியுள்ளது. பெங்களூரு நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற இந்த திடீர் சோதனையில் 200 கிலோவுக்கும் அதிகமான கெட்டுப்போன ஆடு மற்றும் கோழி இறைச்சி இருந்ததைக் கண்டு உணவு பாதுகாப்புத்துறையினர் அதிர்ந்தனர். மேலும் திரிந்து போன பால், கெட்டுப்போன மீன், டீத்தூள் உள்ளிட்டவற்றையும் அதிக அளவில் பறிமுதல் செய்தனர். இது நாள் வரை அந்த நட்சத்திர ஹோட்டல்களில் உணவின் தரம் மோசமாக இருக்கும் என்பதை வாடிக்கையாளர்கள் கனவிலும் நினைத்து பார்த்திராத நிலையில் இச்செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்த நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து தேயிலை தூள், காப்பித்தூள், மசாலா பொருட்கள் உள்ளிட்ட 35ற்கு மேற்பட்ட உணவுப் பொருட்களின் சாம்பிள்களை தர சோதனை செய்து பார்த்ததில் இந்திய உணவு தர நிர்ணய அமைப்பு விதித்த நிபந்தனைகளை பின்பற்றாமல் அவற்றை பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. நட்சத்திர ஹோட்டல் உணவுகள் தரமானவை என கண்மூடித்தனமாக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த அதிரடி சோதனை ஒரு கண் திறப்பு நடவடிக்கையாகவே வாடிக்கையாளர்களால் பார்க்கப்படுகிறது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது காலை விரைவு செய்திகள். பட்டாசு தொழிற்சாலைகளில் அதிகாரிகள் தேவையற்ற ஆய்வுகள் நடத்துவதை கைவிடாவிட்டால் வரும் 12ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக விருதுநகர் மாவட்ட சிறு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் அருண், அதிகாரிகள் நடவடிக்கை காரணமாக ஏராளமான பட்டாசு ஆலைகள் மூடி கிடப்பதால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளதாக கவலை தெரிவித்தார். எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காத பட்சத்தில் 12/8 புதன்கிழமையிலிருந்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மதுரை சோழவந்தான் பகுதியில் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படக்கூடிய வைகை ஆற்றின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. எல்னினோ பருவநிலை மாற்றம் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே வெப்ப தாக்கத்தினால் ஆறுகள் வறண்டு காணப்படுகின்றன. இந்நிலையில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி வரக்கூடிய கடுமையான வறட்சி காரணமாக அந்த பகுதியின் முக்கிய நீராதாரமான வைகை ஆறு வறண்டு பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. சோழவந்தான் பகுதி முழுவதுமாக விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தண்ணீர் இன்றி வறண்டு உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருப்பூரில் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கைத்தறி ஆடைகளை அணிந்து மாணவிகள் ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்தினர். கைத்தறி ஆடைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று தனித்திறமையை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் 3ஆம் ஆண்டு மாணவி அன்னபூரணி முதலிடத்தை கைப்பற்றி கல்லூரியில் பிராண்ட் அம்பாசிடராக தேர்வு செய்யப்பட்டார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் ஒற்றை சக்கர மிதிவண்டியில் தனுஷ்கோடி வழியாக நேபாளம் நோக்கி செல்கிறார்.
கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த சிவில் இன்ஜினியரான சனீத் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி இந்த விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கினார். கோயம்புத்தூர் வழியாக பழனி, மதுரை, ராமநாதபுரம், பாம்பன் பாலம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட ஊர்களை கடந்து நேற்று தனுஷ்கோடி வந்தடைந்தார். அங்கிருந்து புதுச்சேரி, சென்னை வழியாக நேபாளம் செல்ல திட்டமிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு உதவிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கேணிக்கரை போலீசார் விசாரணை நடத்தினர். சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் என்ற இளைஞர் தனது வங்கிக் கணக்கு மூலம் ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு கிரிப்டோ கரன்சியாக அனுப்பி அதன் மூலம் கமிஷன் பெற்றது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தொழிலதிபர் வீட்டில் 75 சவரன் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த ஜூலை மாதம் ஐயப்பன் காலனியைச் சேர்ந்த தொழிலதிபர் அரவிந்த்ராம் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் அவரையும் அவரது மனைவியையும் வாளால் வெட்டி தாக்கிவிட்டு 75 சவரன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாயை திருடிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் மனோஜ்குமார், பிருத்திவிராஜன், சோமசுந்தரம், பேச்சிமுத்து, பிரசாந்த் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சுபாஷ் மற்றும் ராஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் பரவை அருகே மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையோரம் அமைந்துள்ள சாலையோர இட்லி கடை மீது மதுபோதையில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இட்லி கடையில் வாடிக்கையாளர்கள் உணவு சாப்பிட நின்று கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று அந்த இட்லி கடையின் மீது பயங்கரமாக மோதியது. மதுபோதையில் தள்ளாடிய கார் ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரித்தனர். கேரளாவின் கோழிக்கோடு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தற்செயலாக அறைக்குள் பூட்டிக் கொண்ட 2 வயது சிறுவனை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ரசல் என்பவரின் 2 வயது மகன் தற்செயலாக அறையின் கதவை உள்ளே பூட்டிக் கொண்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கதவை உடைக்காமல் ஏணியை பயன்படுத்தி வெளியிலிருந்து ஜன்னல் வழியாக அறைக்குள் நுழைந்து 10 நிமிடங்களில் சிறுவனை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர். திருத்தணி முருகன் கோயில் தெப்ப உற்சவத்தின் போது நூற்றுக்கணக்கானோர் தெப்பத்தில் ஏற முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் தெப்பத்தில் ஏற முயன்றதால் காவலர் கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஒன்னுபுரம் கிராமத்தில் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய புத்தகங்கள் தீயில் கருகின. பழைய நோட்டு புத்தகங்கள், காலணிகள், குறிப்பேடுகள் வைக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் வந்து தண்ணீரை பீச்சி அடித்து நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காவல்துறை சேவையை எளிதாக மக்கள் பெறும் விதத்தில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதில் பெண்கள் பயணத்தை கண்காணிப்பது உள்ளிட்ட முக்கிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களின் தொடர் பயன்பாடு இருந்தால்தான் அதில் ஏற்படும் சில சிக்கல்களை சரி செய்ய முடியும் என தாம்பரம் துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்தார். காவல்துறை அவங்களுடைய மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணும். அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராமல் இருந்தாலோ இல்லைனா வேற எங்கேயாவது டிவேட் ஆனாலோ இல்லை டிலே ஆனாலோ இமீடியட்டாக காவல்துறை அவங்கள ரீச் அவுட் பண்ணி அவங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியில் கழிவுநீர் கலப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் பானுநகர் 17வது அவென்யூ மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மழைநீர் வடிகால் வழியாக சாக்கடை நீர் கலந்து வருகிறது. இதனால் புழல் ஏரி நீர் கடுமையாக மாசடையும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேட்டுப்பாளையம் தாவேக எம்எல்ஏ சுனில் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அணையை நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பில்லூர் அணையின் மொத்த கொள்ளளவான 100 அடியில் 65% சேரும் சகதியும் அடைத்துக் கொண்டிருப்பதால் அணையை தூர்வாரி 3 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
திருவாரூர் மாவட்டத்தில் ஆன்லைன் குற்றத்தில் ஈடுபட்டதாக 9 பேரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இணையம் மூலம் தொடர்பு கொண்டு ஆசை வார்த்தைகளை கூறி வங்கி விவரங்களை பெற்று மோசடி நடைபெறுவது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் பின்னவாசல் பகுதியைச் சேர்ந்த வசந்தன், சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த வினித் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்தனர். இந்தியாவில் 2014ஆம் ஆண்டில் 400 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகியுள்ளது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். கோவை ஈச்சனாரியில் நடைபெற்ற கோவை சுதேசி எக்ஸ்போ மற்றும் உணவு திருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 50% மேற்பட்டவற்றில் பெண்களின் பங்களிப்பு உள்ளது என கூறினார். நம்மளுடைய 2014 2024 வரை நம்மளுடைய இந்தியாவினுடைய முதலீடானது கிட்டத்தட்ட 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீட்டை நாம் கொடுத்துருக்குறோம். கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பை ஒரு உரிமையாக கோர முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முடிவைத்தானேந்தல் பகுதியைச் சேர்ந்த ஜெயதுர்கா தேவி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது. எஸ்ஐயாக பணிபுரிந்த போது தனது தந்தை பாலு கொலை செய்யப்பட்ட நிலையில் 2021இல் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு வேலைக்கு உத்தரவிட்டிருந்தார். அரசு பணி வழங்காத நிலையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு விசாரணையில் கருணை பணிபுரிய தகுதி வரம்பிற்குள் மனுதாரர் வரவில்லை என கூறி தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சோழமண்டல விவசாய சங்கம் சார்பில் இயற்கை உணவு திருவிழா நடைபெற்றது. விவசாய உணவு திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய இயற்கை உணவுப் பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி மகிழ்ந்தனர். இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள், அரிசி வகைகள், சிறுதானியங்கள் உள்ளிட்ட ஏராளமான இயற்கை விவசாய பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன.